திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரையில் 10 நாட்களில் 7 பேர் உயிரிழந்ததை அடுத்து கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைந்துள்ள தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் விளக்கம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், தண்டரை கிராமத்துல கடந்த 10 நாட்கள்ல அடுத்தடுத்து 7 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கான காரணம் குறித்து கண்டறிய சுகாதாரத்துறை சார்பில் அந்த கிராமத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இல்ல, இது ஒரு பெக்யூலியர். இந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து இந்த கொஞ்சம் ரிலேட்டட் டு ஃபேமிலி மெம்பர் சில பேர், அப்புறம் கொஞ்சம் அந்த கிராமத்துல கட்டம்புண்டி பிளாக், இந்த தண்டரை கிராமத்துல இந்த டெத்ஸ் ஏற்பட்டிருக்குங்க இன்னையோட சேர்த்து. இது எதுவுமே இந்த ஃபீவர்ஸ் அவ்வளவா வராம இதுல பேசிக்கலி உங்களுக்கு வாமிஷன் வருது, அதுக்கப்புறம் தேர் டை. இது 2 பேர் ஜிப்மர்லயும் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்திருக்கோம். இதுல நன் ஆஃப் தெம் ஆர் ரிலேட்டட் டு இந்த நம்மளோட இந்த டெங்கு, டைஃபாய்டு, லெப்டோ இது எதுக்குமே இது வரைக்கும் பாசிட்டிவா வரல. அதனாலதான் இப்ப இந்த டீம்ஸ்ல பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்து ஃபுட் பாய்சனிங் ஆங்கிள் இருக்குமான்னு பாக்கிறதுக்கான ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸையும் அனுப்பியிருக்கோம். உணவு அதுலயும் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். பட் ஜென்ரலா அங்க அந்த இன்டென்சிவா இந்த கேம்ப்ஸ் போட்டு இந்த வாட்டர் சப்ளை, அப்புறம் இந்த ஜென்ரலா சுற்றுப்புற சூழல் அந்த ஆங்கிளையும் சோர்ஸ் ரிடக்ஷன் அந்த ஒர்க்கையும் இன்டென்சிவா பண்ணி ஃபீவர் கேம்ப்ஸும் போட்டுட்டு இருக்கோம். ஐ எம் ஷூர் வி வில் பி ஏபிள் டு பின் பாயிண்ட் தி காஸ். ஏன்னா இந்த 7 டெத்ஸ்ங்கிறது அன்கனெக்டட் டு நம்ம மற்ற இடங்கள்ல திருவள்ளூர் மாதிரி உள்ள பிரச்சனையும் இங்க இல்ல. அதனால அதையும் இன்டென்சிவா பார்த்துட்டு இருக்கோங்க. கேம்ப் போட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். திரு ராதாகிருஷ்ணன், பரிசோதனை எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்காம தங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செய்தியாளர் அங்க களத்துல இருந்து தகவல் சொல்லும் போது அவங்க ரத்த காட்டேரின்னு நினைச்சு கூட பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு சில செய்திகள் எல்லாம் முன்வச்சாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அச்சத்தை போக்கும் விதமா வேறு என்ன விதமான நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுக்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ஈவன் உங்க செய்தியாளர் கூட பார்த்திருப்பாங்க. இப்ப அந்த ஃபீல்டே இன்டென்சிவா கேம்ப் போட்டு ஈவன் நம்ம மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் எல்லாம் நம்ம களத்துல இருக்காங்க. தேவையான மருந்தெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ மெயினா நம்மளோட இந்த சோர்ஸ் இது காஸ் ஐடென்டிபிகேஷன்ல இன்டென்சிவா கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதே மாதிரி 2 பேர் அங்க சசி, அப்புறம் இன்னொரு 2 குவாக்ஸும் அங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலரா ஒரு 2 பேர் மட்டும் இந்த குவாக்ஸ்டையும் போயிருக்காங்க. அதையும் அந்த ஆங்கிள்லயும் நம்ம பாக்குறோம். ஏதாவது தவறுதலான கரெக்டான மெடிசின் இல்லாம அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆயிருக்கானோ ஆல் ஆங்கிள்ஸ்ல பாக்கணும். ஒன்னு இப்போ உடனடியா அந்த ஃபீவர் கேம்ப்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கோம். பிளஸ் இந்த சாம்பிள்ஸ் ரத்த பரிசோதனை ஈவன் சென்னை வரைக்கும் கொண்டு வந்து அதற்கான நடவடிக்கையும் பேரலா பண்ணிட்டு இருக்கோம்.